ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேபிஸ்க்காக நான் வாங்கியிருந்தேன். என்னோடய பேபி 6 மந்த் பேபி அண்ட் 3 வயசு பையன். ஃபஸ்ட்டு காமிக்கிற 2 ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 6 மந்த் பேபிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ரா பனானா பவுடர், இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அது வந்து சத்து மாவு கஞ்சி. இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து பாலில் பிரெஸ்ட் மில்க்கு அப்படி இல்லைனாக்கா மாட்டுப்பாலில் மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊட்டுறது. அண்ட் தென் வந்து இது பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட்டு. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம பால் கொடுப்போம் இல்லையா, அந்த பாலில் டேரெக்டாக சூடான இருக்க பாலில் இந்த ஏபிசி மால்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்துடணும். இது எப்படி கொடுக்கணுன்றதும் பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரா பனானா பவுடர் சேம் மெத்தட் தான், இதுலேயுமே நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே நம்ம வந்து டேரெக்டாக பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. ஃபஸ்ட்டு காமிச்ச 2மே வந்து பாப்பாக்காக. அதுக்கப்புறம் காமிச்ச இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்காக நான் வாங்கியிருந்தேன். இந்த நாட்டு சர்க்கரை டப்பா மட்டும் எனக்கு சரியாக தெரியல. இது காசு பே பண்ணி வாங்கினதா இல்லை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நாங்கள் செட்டாக எல்லாமே வாங்கினதுனால கொடுத்தாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. நான் ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்கல. இது நான் இன்னும் எதுவுமே பிரிக்கல. ஏபிசி மால்ட் மட்டும் பிரித்து என்னோடய பையனுக்கு வந்து ஒரு 3 வேளை கொடுத்தேன். அவன் எதுவுமே சொல்லலை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். மற்ற எதுவுமே நான் இன்னும் பிரிக்க கூட இல்லை. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இது எல்லாமே நான் வந்து இன்ஸ்டா பேஜில் தான், நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஃபேமஸான ஒரு இன்ஸ்டா பேஜு. பட் நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. டேரெக்டாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூருக்கே போயிட்டு டேரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஏபிசி மால்ட் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஹையாக இருந்த மாதிரி இருந்தது. 395 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே வந்து 275 ரூபா எல்லாமே. எனக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபா சம்திங் வந்தது. கரெக்டாக எனக்கு சரியாக தெரில. நான் வந்து ஆனால் 1200 ரூபா தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பே பண்ணேன். அவர் எவ்வளோ கொடுத்து வாங்கினாருன்ட்டு 1200 ரூபா தான் இருந்தது. எனக்கு அவ்வளோதான் எனக்குமே தெரியும். வேணுன்றவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடாம இருக்க குழந்தைங்க இல்லை வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையன் சுத்தமாக சாப்பிட மாட்டான். அவனுக்காக தான் இதை வாங்கினேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.